எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து விமலா கிருஷ்ணா. நான் சென்னை ஆவடியில இருக்கிறேன். நான் வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். ஆன்லைன் கன்சல்டன்ட் தான். ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து வாஸ்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி படிச்சதுக்கு அப்புறம் தான் வாஸ்துன்ற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். அது வேலை செய்யும் செய்யாதுங்கிறதெல்லாம் பெரிய அளவுல தெரியாது. பட் வீடியோஸ் மட்டும் பார்த்திருக்கேன் நிறைய. ரவிரமணா சார் வீடியோஸ் பார்த்திருக்கேன். அவர்கிட்ட 2, 3 வாட்டி படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட நேரம் அவரு கிட்ட படிக்க முடியல. அதுக்கப்புறம் இனிமே சரி அந்த அந்த கான்செப்டை விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நவநீத கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீடியோ போடுறாங்க, கேட்டு பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்க வீடியோஸ் வந்து நான் ஆன்லைன்ல யூடியூப்ல பார்த்து அந்த வீடியோ யூடியூப்ல பார்க்கும்போது என்ன சொல்றது, அதுல அது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருந்தது, கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல கேட்கும்போது நம்ம நம்மளோட நம்மளோட பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் அட்டாச்சா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால சரி டைரக்டா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கிளாஸ் வந்து என்ன சொல்றது, அந்த பேசிக் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்துச்சு. பிளஸ் வந்து இது இதுல வாஸ்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அது என்ன சொல்றது, ஒரு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்ப வாஸ்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரொம்பவே ஸ்லோவா தான் இருந்துச்சு. அந்த தேர்ட் டேல இருந்து என்ன சொல்றது, அது தேர்ட் டேல இருந்து நல்ல ஒரு இப்படி இப்படி திரும்பி பார்க்கணும்னு கூட தோணாத அளவுக்கு ஒரு நம்மள ஒரே இடத்துல கட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டீச்சிங் மெத்தடும் ரொம்பவே அருமையா இருந்தது. ஒருத்தரை வந்து நம்மளோட ஆளுமைக்குள்ள, நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கு, அதாவது அப்பப்போ டவுட் வந்தா, இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கேட்கலாம் அப்படின்றத விட கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே டவுட் கேட்டு கிளியர் பண்றது, அது ஒரு நல்ல மெத்தடாவே இருந்தது. உடனே உடனே நம்மளோட டவுட்ஸ் கிளியர் பண்றது, அதற்கான அதாவது எல்லா கேள்விகளுக்குமான விடை இருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்கும், அந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்கும்னு யோசிக்காம என் வீட்ல என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கறதே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வாஸ்து படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட குழந்தை தான். ஃபர்ஸ்ட் பேபி, எனக்கு ஒரு பேபி தான், ஃபர்ஸ்ட் பேபி. அந்த அப்போ கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் எல்லா பிரச்சனையும், அதாவது என்ன சொல்றது, எல்லா கர்மாவையும் சுமந்துட்டு வர்ற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ நான் இந்த வீடுதான் பிரச்சனையா, இல்ல வந்து குழந்தைக்கு இது கர்மாவா என்னன்ற இந்த மாதிரி குழப்பமா இருக்கும்போதுதான் எனக்கு இந்த வாஸ்து மூலமா ஒரு தீர்வு கிடைச்சது. ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல வந்து அக்னி மூலையில பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சது எனக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும், இந்த கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயம், அதாவது என்ன சொல்றது, நம்ம ஒரு கால் எடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் கூட அது எப்படி வேலை செய்யுது, நம்ம என்ன நினைச்சு வைக்கிறோம், நம்ம எங்க தொடுறோம், எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம், என்ன சொல்றது, எங்க இருந்தாலுமே நம்ம பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து வாஸ்து எனக்கு கொடுத்துருக்குது. எப்பவுமே ஒரு நிதானம், அதாவது தூங்கும்போது கூட வந்து நம்ம ரொம்ப எப்பவும் போல டீப் ஸ்லீப்ல தூங்குறோமான்றதே டவுட்டா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வாஸ்து எனக்கு கொடுத்துருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ரொம்பவே நல்லா இருந்தது கிளாஸ் எல்லாமே. இப்போ என்ன அப்படின்னா, இது நம்ம ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் எடுத்து 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 பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து ஞாபகத்துல வருது. அது வந்து என்ன சொல்றது, டெய்லியுமே ஒவ்வொரு வீடு போய் பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. பட் டெய்லியுமே வந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்து யார்கிட்டயாவது வீட்டோட பிளான் வாங்கி எழுதி டயக்ராம் போட்டு இங்க என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இது மூலமா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம டெவலப் ஆகலாம். நம்மளோட வீடை முதல்ல சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கிட்ட உதவி கேட்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வாஸ்து மூலமா நான் கத்துக்கிட்டது. இது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், அதாவது
யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து கோதை வாஸ்துவ ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இதை விட ஒரு பெஸ்ட் இன்னொன்னு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டாப் நாட்ச்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒரு பாயிண்ட்ல இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை தாண்டி இன்னொன்னு வந்து மைண்ட் யோசிக்கவே யோசிக்காது. அப்போ அந்த அளவுல இவங்க ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருக்கிறாங்க. பர்ஃபெக்டா இருக்கு கிளாஸ்ல. டீட்டெயில்ஸ் வந்து அதாவது A to Z. இது எப்படின்னா ஒரு சிலர் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரட்டாவே வச்சுப்பாங்க. அப்படித்தான் தோணுது. ஏன்னா நான் ஜோதிடம் படிக்கும் போது எல்லாமே அப்படிதான். ஏன்னா ஒரு அனுமார்வாள் மாதிரி அது போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை, ஒரு எண்டு கார்டே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் நம்ம அதுக்கு ஓகே இது எல்லாம் தெரியும் நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பட் அந்த மாதிரி எங்கேயுமே நான் எந்த கிளாஸ்லயுமே ஜோதிடம்னு இல்லை, வேற எங்கேயுமே எதுவுமே அப்படி இல்லை. பட் வாஸ்து பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுன்ற ஆர்வத்தோட அவங்க 2 பேருமே நவநீத கிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், திருக்குமரன் சாரா இருக்கட்டும், அவங்களோட அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சது. எல்லாத்தையும் சொல்லி நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்வால்வ்மெண்ட் அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கடவுளை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு என்னோட நண்பர் கார்த்தி மூலமா. இல்ல இப்போ நானுமே ஆன்லைன்ல கத்துக்க ஆன்லைன்ல போய் எப்படி, அதுவும் வாஸ்து போய் வேற கிளாஸ்னா பரவாயில்ல, வாஸ்து போய் எப்படி ஆன்லைன்ல கத்துக்க முடியும்? நமக்கு வந்து அந்த பிளான் நேர்ல பார்க்கணும், அவங்க கிட்ட கூட இருந்து அதை கவனிக்கணும், அதுதானே செட் ஆகும். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே டவுட் இருந்துச்சு. சரி போக போக பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இதை நான் ஒரு ஆன்லைன் கிளாஸாவே பார்க்கல. நம்ம கூட இருந்து ஒருத்தர் பக்கத்துல இருந்து டீச் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணா கரெக்ஷன் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இருக்கணும். அப்போதான் அது வந்து டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த 10 நாள்ல நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒரு டயக்ராம் போடுறோம், இல்ல அவங்க நமக்கு டயக்ராம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளான் காட்டுறாங்க. அந்த பிளானை நம்ம நோட் பண்றோம் அப்படின்னும் போது அப்பப்பவே எல்லாமே கரெக்ஷன் பாக்குறதா இருக்கட்டும், டவுட் கிளியர் பண்றதா இருக்கட்டும், அப்பப்பவே நடக்கும்போது இது ஆன்லைன் கிளாஸ்ன்னு கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. அதனால பெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்னா அது கோதை வாஸ்துன்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் வந்து வாஸ்துக்கு செட் ஆகாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும் என்னால. இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இல்ல நான் இன்னும் எல்லார்கிட்டயும் சொல்லல, ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட வீட்டுல அப்படின்னு பார்க்க போனா அவங்க வந்து ரொம்ப நான் சேர்ந்திருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றது, இது சொல்றதுக்கு அவங்க என்ன ஒரு ஒரு லுனாட்டிக், ஒரு பைத்தியம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் என்னன்னா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் இங்க இப்படி இருக்குது, வாஸ்து இப்படி வேலை செய்யும் போல இருக்கு, இங்க இப்படி இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கனால அவங்களுக்கு நம்மள பார்த்தா, எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், தயவு செஞ்சு இதை விட்டு வெளியே வா, விட்டு வெளியே வான்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து என்ன அப்படி பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல. எதை பார்த்தாலும் இதுல என்ன வாஸ்து இருக்கும், இது வந்து சதுரமா இருக்கு, இதுல என்ன வாஸ்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கு, எப்பவுமே வெறிச்சு பார்த்துட்டு எப்பவுமே அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த கிளாஸ், அந்த 10 டேஸ் கிளாஸ்ல நடந்த அந்த எல்லாமே வந்து மைண்ட்ல ரீகால் பண்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீடும் இந்த வீடு இப்படி இருக்கும், இந்த வீடு வாசல் இப்படி இருக்கும், அப்ப இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனை, இங்க இருந்தா என்ன பிரச்சனை, அந்த மாதிரி. அதே மாதிரி யூஸ்வலா ரோட்ல போகும்போது மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்ப வண்டியில பின்னாடி உட்காந்து போனாலுமே அந்த காம்பஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஒரு கடையில போய் எதுக்கு போனாலுமே சரி, அது வந்து க்ரோசரிஸ் வாங்க போனாலும் எந்த பொருள் வாங்க போனாலும் அந்த கடையோட என்ட்ரன்ஸ்ல நின்று காம்பஸ் ஓபன் பண்ணி இந்த கடையில இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து எனக்கு இந்த வாஸ்து உருவாக்கி கொடுத்துருக்கு. நான் இது வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். உங்ககிட்ட படிச்சதுலயும் சரி, நான் இதை கத்துக்கிட்டதுலயும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உலகத்தின் ஓசையில் புது ஒளி வீசி